இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் இந்தியாவோட மோஸ்ட் மிஸ்டீரியஸான டிஸ்டர்பிங்கான மறக்க முடியாத கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல ஒண்ணு. புராரி டெத். டெல்லியோட புராரி ஏரியால பாட்டியா அப்படிங்கிற ஃபேமிலி ஒரு கிராசரி ஷாப்பையும் ஒரு பிளேவுட் பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 1, 2018 வந்து சண்டே மார்னிங் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பவும் போல கிராசரி ஷாப் ஓபன் ஆயிருக்கான்னு பார்க்க போயிருக்காங்க. ஆனா ஷாப் ஓபன் ஆகல. சோ அவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, ரெஸ்பான்ஸ் இல்ல. பட் டெய்லி டைமுக்கு ஓபன் ஆகுற ஷாப் ஏன் இன்னும் ஓபன் ஆகலன்னு அவங்களுக்கு டவுட் வருது. சோ நெய்பர்ஸ் வந்து வீட்டை போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த மூமெண்ட்ல அவர் பார்த்தது அவர் லைஃப் லாங் மறக்க முடியாது. ஏன்னா அந்த மொத்த ஃபேமிலியும் தூக்குல தொங்குன நிலைமையில இருந்திருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அவங்க ரூம்ல இறந்த நிலைமையில இருந்திருக்காங்க. இத போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ், மீடியா எல்லாரும் அங்க வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சப்போ இந்தியாவே ஷாக் ஆச்சு. ஏன்னா இது ஒரு நார்மல் டெத்தா தோணல. ஒரே குடும்பத்தோட 11 பேர் ஒரே நைட்ல உயிரை விட்டுருக்காங்க. இனிஷியலா பார்த்தா போலீஸ்க்கு இது ஒரு மாஸ் மர்டர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எல்லா ஆங்கிள்லயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ராப்பர்ட்டி இஷ்யூவா, ரிவெஞ்சா, இல்ல ராபரி அட்டெம்ப்டா, இல்ல வீட்டுக்குள்ள யாராச்சும் வந்து கொலை பண்ணிருப்பாங்களா? பட் இன்வெஸ்டிகேஷன் போக போக கேஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஆயிட்டே போச்சு. ஏன்னா டெட் பாடிஸ் எல்லாத்துக்கும் காமனான பேட்டர்ன் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கண்ணை துணியால கவர் பண்ணியிருந்தாங்க, கைகள் கட்டப்பட்டிருந்து, அது மட்டும் இல்லாம வாய் கூட கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதுல இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒரே பொசிஷன்ல மரத்தோட வேர்கள் மாதிரி தொங்கிட்டு இருந்திருக்காங்க. சோ போலீஸ்க்கு இது ரொம்பவே அன்யூஷுவலா தெரிஞ்சிருக்கு. அப்புறமா அவங்க வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. அப்போ 11 டைரிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டைரிஸ் தான் இந்த கேஸோட டர்னிங் பாயிண்டா மாறிச்சு. அப்படி அதுல என்ன இருந்துச்சுன்னா, டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன், ரிச்சுவல் நோட்ஸ், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன், அப்புறமா ஃபேமிலிஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ், இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருந்திருக்கு. யார் இதெல்லாம் எழுதுனாங்க, எதுக்காக எழுதுனாங்கன்னு போலீஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆனாங்க. அப்புறமா ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தரான லலித் பாத்தியா தான் இந்த நோட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததா தெரிய வருது. லலித்தோட அப்பா பல வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. ஆனா லலித் அவர் அப்பாவோட ஆத்மா இன்னும் அவரோட கம்யூனிகேட் பண்றதா நம்பினாரு. இந்த டைரிஸ்ல இருந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் அப்பாவோட ஆத்மா கொடுத்ததா அவர் நம்பி அதை ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஃபாலோ பண்ண வச்சிருக்காரு. அதுல ப்ரேயர் பண்ணுங்க, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்க, ஃபேமிலி யூனிட்டி மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஆனா இயர்ஸ் போக போக இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப இன்டென்ஸா ஆகியிருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் என்ன தேதி சொல்றாங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் லலித் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. சோ அவர் சொன்ன விஷயங்களை கொஸ்டின் கேட்காம ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லலித்தோட மூட நம்பிக்கையோ இல்ல கற்பனையோ தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கலாம். இப்போ என்ன கொஸ்டின்னா, நைட்டு என்ன நடந்துச்சு? இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச டைரிஸ்ல லாஸ்டா ஒரு ரிச்சுவலை மென்ஷன் ஆகியிருக்கு. அது என்னன்னா, பேனியன் ட்ரீ ரூட்ஸ் மாதிரி நிக்கணும், கண்ணை கவர் பண்ணியிருக்கணும், கைகள் கட்டப்பட்டிருக்கணும், லாஸ்டா நம்பிக்கை இருந்தா திரும்பி வந்துருவீங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. இன்வெஸ்டிகேட்டர் சொன்னது என்னன்னா, மேபி ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை ஒரு டெத் ரிச்சுவல்னு நினைக்காம இருந்திருக்கலாம். ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி ஸ்பிரிச்சுவல்னு நினைச்சு இதை பண்ணியிருக்கலானோ. பட் ரியாலிட்டி வேற மாதிரி முடிஞ்சதாகவும் சொல்றாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, கிரைம் சீன் அனலைசிஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ், கால் ரெக்கார்டிங்ஸ், ஃபினான்ஷியல் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க. யாரும் வீட்டில் ஃபோர்ஸாக என்ட்ரான எவிடன்ஸோ, மர்டர் எவிடன்ஸோ, பாய்சன் எவிடன்ஸோ இல்லை. ஸோ போலீஸ் இந்த 11 உயிர் போனதுக்கு லலித்தோட மூட நம்பிக்கை தான் ரீசன் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆனால் இந்த கேஸ் இன்னும் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரே ஃபேமிலியில் 11 பேரும் எப்படி மூட நம்பிக்கையை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க? லாஸ்ட் மினிட்ல யாருக்கும் பயம் வரலையா? இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் இன்னும் கிடைக்கல. பட் அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதால இந்த கேஸை சால்வ்டு அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் புராரி டெத்ஸ் இன்னைக்கும் இந்தியாவோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் சால்வ்டு கேஸ்ன்னு தான் சொல்லப்படுது. இது கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன்ல சொன்ன மாதிரி தானா, இல்ல இன்னும் வெளிவராத சீக்ரெட்ஸ் இருக்கா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.